இந்த பப்பாளிக்காயை பிச்சு வச்சுட்டு அது பழுக்குதான்னு பாக்க கட்டி அது வெம்பி வீணாவே போயிடும். அதுக்கப்புறம் தூக்கி போடுறோம். அதை கட்டி அதை கூட்டு பொரியல் இல்லைன்னா அடை கூட செய்யலாம். நான் இன்னைக்கு கூட்டு தான் செஞ்சிருந்தேன். இந்த பப்பாளி பழம் எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரி இந்த பப்பாளி காயும் ரொம்ப நல்லது. முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப நல்லது. பப்பாளி காயில பொரியல் இந்த கேரட் பொரியல் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கூட செய்யலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பப்பாளியை தோல் சேர்த்துட்டு நல்லா கட்டமா அரிஞ்சிட்டு பைத்தம்பருப்பு கூடயே பப்பாளி சேர்த்துட்டு அது கூட 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் இதையுமே சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிட்டேன். ஒரு 3 விசில் விட்டா போதும். அடுத்து தாளிப்புக்கு கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் அதையும் இது கூட சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இது மட்டுமே சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விடணும். நம்ம கொதிச்ச பிறகு தேங்காய் கூட கொஞ்சமா பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிட்டு அதையுமே இது கூட சேர்த்து கொதிக்க வச்சுட்டு கடைசியா கொத்தமல்லி தல்லாம் தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு இந்த பப்பாளி கூட்டு. இதுவரை நான் பப்பாளியில கூட்டுலாம் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா இந்த கூட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கூட்டுக்கு அப்பளம், மாவடு, வடக துவைய நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு பாவக்காய் நிறைய இருந்ததா, சரி இன்னைக்கு பாவக்காயே வறுத்துட்டேன். ஓகே.